ஏறத்தாழ 2.5 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் நான் இங்கே சென்னையில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது துரை அவர்கள் என்னை தேடி வந்து இந்த படத்துடைய சுருக்கமான கதையை சொன்னார். அப்போது நாங்கள் ஒரு 7-8 நண்பர்கள் ஹரித்வார் கும்பமேளாவுக்கு கிளம்பி கொண்டிருந்தோம். அந்த அவசரத்தில் ஒரு 20 நிமிடம் இந்த கதையை கேட்டேன். அந்த தருணத்திலேயே இது நான் எழுத வேண்டிய படங்களில் ஒன்று என்று எனக்கு ஏற்பட்டது. சினிமாவுக்கு வந்த பிறகு வாழ்க்கையுடைய உண்மையான யதார்த்தம் ஓரளவுக்கு என்று பிரதிபலிக்கக்கூடிய வலுவான கதையுடைய படங்களில் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு உறுதி எனக்கு இருந்தது. இப்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர்ப்பறவை உட்பட நான் பணியாற்றிய எல்லா படங்களும் தருகிறேன். இது அதில் ஒன்று என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஏறத்தாழ ஒரே சமயத்தான் மனிதத்துடைய கடல் சம்பந்தமான விவாதமும் இந்த படத்துடைய விவாதமும் நடந்தது. இந்த படம் என்னுடைய எழுத்து வாழ்க்கையிலே கூட மிக முக்கியமான ஒரு படம். இதனுடைய ஒட்டுமொத்தமான ஒரு அமைப்புக்குள்ள உங்களையும் எங்களையும் அனைவரையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. நம் அனைவரும் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர். நம் அத்தனை பேரும் ஒரு சாதாரண அற்றாட நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இப்படித்தான் கடைசி வரைக்கும் போகும், இப்படித்தான் இருக்கின்ற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நீர்க்குமிழி போல, ஒரு சின்ன மணல் பட்டால் சட்டென்று உடைந்து அத்தனை வண்ணங்களை இழக்கக்கூடிய ஒன்று. அந்த ஒரு கணம் நம்மில் 1000-ல் ஒருவருக்கு வரும். எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தக்கென்று அதுவரைக்கும் இருந்த எல்லாமே தலையிடாகும். அதுவரைக்கும் வந்து அவ்வளவுமே கனவாக பொய்யாக மாறி போய் இன்னொரு இடத்துக்கு போயிடும். அப்படி மாறக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை பற்றி ஒரு படம். இந்த படத்துக்கு கதாநாயகன் ஷாம் என்று முன்னரே முடிவு செய்து விட்டுதான் துரை இந்த படத்தை பற்றி பேச வந்தார். இன்னும் சொல்ல போனால் ஷாமுக்கு ஒரு வெற்றி படத்தை கொடுக்க வேண்டிய நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட படம் இது. ஷாம் பற்றி இந்த படத்துடைய கதாநாயகனாக ஒரு மிகச்சிறந்த நடிகர் தான் நடிக்க முடியும். ஏன்னா தொடர்ந்து பல படிகளாக ஒரு மனிதன் மாறிக்கொண்டே போவதுடைய உச்சம் இந்த படம். ஒரு நடிகனுடைய வாழ்க்கையில மொத்த நடிப்பு வாழ்க்கையில எப்போதாவது வரக்கூடிய படங்கள் உண்டு. எல்லா நடிகர்களையும் தனி ஒரு படத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஷாம் அதை நடிக்க முடியும் என்ற எண்ணம் இயக்குநருக்கு இருந்தது. அதன் பிறகு படத்தை பார்க்கும்போது அந்த நம்பிக்கையை ஷாம் நிறைவேற்றி இருக்கிறார் நினைக்கிறேன். அதே போல இந்த படத்தை பற்றி பேச வரும்போதே தன்னுடைய செல்பேசியில் ஒரு 5 நிமிட இசை துடுக்கை கொண்டு வந்தார். இதுதான் சார் என்னுடைய டீம் மியூசிக் என்று சொன்னார். அப்போதே ஸ்ரீகாந்த் தேவா அந்த சின்ன தீம் மியூசிக்கை போட்டிருந்தார். நான் எழுதும்போது கூட என் கூட அந்த தீம் மியூசிக் இருந்தது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியாக வாழ்த்துகிறேன். ஸ்ரீகாந்த் தேவா, ஷாம், துரை அனைவருக்கும் இது வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமையும் என்று நினைக்கிறேன். நன்றி.